ஷாக்கால் லைப்ரரிக்கு வந்தான். ஷாக்காலா லைப்ரரிக்கு வந்தானா? அவன் கையில என்ன மந்திரம் கிடைச்சதுன்னு தெரியல. அவன் எப்படியாவது அதை அடையணுங்கிறதுக்காக பனிமலையில இருக்கிற மெடிடேஷன் கேவுக்கு போயிருக்கான். அவன் உனக்கு எதிராக ஏதோ ஒரு சதி திட்டத்தை கண்டிப்பா போட்டுட்டு இருக்கான். அந்த ஷாக்கால் என்னைக்குமே திருந்த மாட்டான். நான் இப்பவே மெடிடேஷன் கேவுக்கு போய் செக் பண்றேன். ரொம்ப நன்றி அலா சார். மந்திரம் கிடைச்சிடுச்சு. அலா சார் சொன்ன மாதிரி ஷாக்கால் நிச்சயமா இங்கதான் இருந்தாகணும். இவன் சொல்ற மந்திரம் தப்பாச்சே. இந்த மந்திரத்தால எந்த ஒரு மெஜிஷியனோட சோலும் எந்த ஒரு மெஜிஷியனோட உடம்புக்குள்ளேயும் நுழைய முடியும். இப்ப புரியுது ஷாக்கால் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு. இப்ப நான் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். எனக்கு நல்லா தெரியும் நீ இங்க கண்டிப்பா வருவேன்னு. நான் இதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ஷாக்கால் மேல யார் கண் திருஷ்டியும் படக்கூடாது. என்னோட ஹேண்ட்ஸமான பாடி, நீ இந்த இடத்திலே உட்கார்ந்து இருந்து ரெஸ்ட் எடு. நான் போய் எனக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். டேக் கேர். தாத்தா, சாப்பாடு ரெடி. அடுத்து இப்ப ருத்ராவ வந்துடுவா. எல்லாமே அவனுக்கு பிடிச்சதா தான் செஞ்சிருக்க. என்னைக்காவது எனக்கு பிடிச்ச சமையலை செய்யலாம்ல? சரி, அதை என் ரூமுக்கு எடுத்துட்டு வா. ருத்ரா, நீங்க சீக்கிரமா போய் கை கால் கழுவிட்டு வந்துடுங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. தாத்தா அவரோட ரூம்ல தான் இந்த சாப்பாடை சாப்பிடுவாராம். நோ ப்ராப்ளம் ரங்கீலா. சரி, நாங்க இப்ப வந்துடுறோம். ஒரே ஒரு மந்திரத்தால இந்த ஜெய்சிங்கோட தலையெழுத்தைய மாத்தி எழுதிட்ட. ருத்ரா தூங்க போயிட்டா. அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே அவனை நிரந்தரமா நான் தூங்க வச்சிருவேன்.
அதுக்கப்புறம் இந்த சன் சிட்டியில இந்த ஷாக்காலோட ஆட்சி தான் நிரந்தரமாய் இருக்கும். கால் சிட்டி அப்புறம் சன் சிட்டி அந்த ரெண்டையும் நான் தான் ஆள போறேன். ரெண்டுமே உனக்கு தான் சொந்தம் ஷாக்கால். ருத்ரா ருத்ரா ரங்கிலா நில்லு. உன்னால ருத்ராவை காப்பாத்த முடியாது. அகீரா சகீரா பசூகா. ருத்ரா ருத்ரா என்னைக்கு ருத்ரா உன்னால காப்பாத்த முடியாது. நான் உன்னை சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொன்னா நீ அந்த ருத்ராவை காப்பாத்த புறப்பட்டியா என்ன? இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இல்ல இல்ல நன்மை செஞ்ச நன்மையே நடக்கும். உண்மையான தாத்தா எங்க இருக்கீங்க? சாரி சாரி வெரி சாரி. ரங்கீலா சிங்கிலி சாக்கால் ருத்ரா மைரா வருண் 3 பேரையும் அழிச்சிட்டாரு. தாத்தாவோட ரூபத்துல அவரு இங்க வந்திருக்காரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப அதிகமா பேசுற. நிறுத்துங்க நிறுத்துங்க, வேண்டாம் இப்படி பண்ணாதுங்க. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. சிங்கிலி காப்பாத்து. இவர் ஷாக்கால்னா அப்ப தாத்தா எங்க போனாரு? எல்லாத்தையும் சொல்ற, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். முதல்ல நீ போய் எனக்கான சாப்பாடை எடுத்துட்டு வா, இல்லனா உன்னையே இந்த மாதிரி மாத்தி தொங்க விட்டுருவேன், தெரிஞ்சுக்க. இப்பவே எடுத்துட்டு வரேன் ஷாக்கால். என்ன பண்றது என்ன பண்றது? ருத்ரா, அந்த ரங்கிலா என்ன சொன்னானா? சிங்கிலி, ஷாக்காலுக்கு சாப்பாடு வேணும்ல, சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சிடலாம். தாத்தாவோட ஃபேவரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாத்தா உஃப் உஃப்னு சொல்வாரு. இது தாத்தாவோட ஸ்பெஷல் சூப். தாத்தா ஒரே மடக்குல மொத்த சூப்பையும் குடிச்சிடுவாரு. ஆனா தாத்தாவோட கெட்டப்க்கு மாறினதுனால உன்னால தாத்தா ஆயிட முடியாதுல்ல. எந்த வேலையெல்லாம் சேசிங் செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் ஷாக்காலும் செய்ய முடியும்.